வணக்கம் ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு வழியாக தேதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டார் விஜய் கரூருக்கு வருவதற்கு. முதல்ல 13ஆம் தேதி அப்படின்னாங்க, அக்டோபர் மாதம். அப்புறம் 14 அக்டோபர் 2025 அப்படின்னாங்க. இப்போ 17ஆம் தேதி 17/10/2025 வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிக்கு கரூருக்கு வர்றார். அதுக்கு முன்னாடி மெட்ராஸில் பிறப்பிட்டுறாரு. சென்னை டு திருச்சி தனி விமானம், அங்கேருந்து காரில் கரூருக்கு வர்றார். வந்த உடனே நேராக திருமண மண்டபத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடிய மொத்தம் 50 திருமண மண்டபங்களை செலெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 20 முக்கியமாக ஒரு டார்கெட் வச்சு அதுலேயும் கேட்டு பார்த்துருக்குறாங்க. எங்கேயுமே இல்லை. அவங்க எல்லாம் பதறாங்க. மீண்டும் ஏதாவது, ஏன்னா அப்புறம் கோர்ட்டு கேஸு அப்படின்னா அப்புறம் திருமண மண்டபத்து மேலே மிகப்பெரிய ஒரு பேர் வச்சுருப்பாங்க, ஒரு மக்கள் நம்பிக்கை, அதெல்லாம் போயிடும். அதில் கல்யாணம் பண்ண மாட்டான், இழவு விழுந்த மண்டபம் அப்படின்னு அவன் அப்படியே போயிடுவான். அதனால் திருமண மண்டபத்தை பெரும்பாலும் இதுக்கு தரமாட்டாங்க. 41 பேர் இறந்த வகையில் இங்கேயும் ஏதாவது விழுந்துருச்சுன்னா பல கோடி போட்டு கட்டியிருக்காங்க இல்லையா, அதனால் அவங்க பயப்படுறாங்க. அதே நேரத்தில் அதே மாதிரி அதிமுக சம்மந்தப்பட்ட ஒருத்தர் ஸ்டார் ஹோட்டல் அதையும் கேட்டிருக்கிறாங்க. ஆமாம், அவரும் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டார். அது தர முடியாதுங்க, அன்னைக்கு ஏதோ ஒரு நிகழ்வு ஏதோ ஒன்று ரிஜெக்ட் பண்ணிட்டார். அப்புறம் கல்லூரியில் அந்த நிகழ்வை வைக்கலாமா அப்படின்னு சொல்லி போட்டு 17ஆம் தேதி கேட்டிருக்கிறாங்க. அங்கேயும் சொல்லிட்டாங்க, 17ஆம் தேதி கல்லூரி விடுமுறை கிடையாதுங்க, லீவு இல்லை, கல்லூரி இருக்குது. அப்படிங்கிறப்ப நாங்கள் எப்படி வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான ஏற்பாடுகள், பலவிதமான ஒரு விஷயங்கள் கேள்விப்பட்டு ஏதோ ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சிடலாம் அப்படின்னு புஷி ஆனந்த், மற்றபடி சிடி நிர்மல்குமார், விஜய் 3 பேர் கூட்டாக சேர்ந்து ஒன்று ஐடியா பண்ணியிருக்காங்க. புஷி ஆனந்த் வந்துட்டார். ஆமாம், ஜாமீன் கிடைக்கல. ஆனால் சிடி நிர்மல்குமாருக்கு ஜாமீன் கிடைச்சாச்சு. புஷி ஆனந்துக்கு ஜாமீன் கிடைக்கல. மறைமுகமாக கடலில் ஏதோ ஒரு போட்டில் மறைமுகமாக தங்கியிருந்தாருன்னு மிகப்பெரிய ஒரு தகவல். அப்புறம் சிபிஐக்கு மாற்றின உடனே எல்லாமே நம் கைவல்யம் வந்தது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தில் தாவேக்கா புஷி ஆனந்த் இன்னைக்கு விஜயை பார்த்துட்டாரு. அது ராத்திரியில் தான் பார்த்துருக்காரு, நேற்று ராத்திரி பார்த்துருக்கிறாரு. சிடி நிர்மல்குமாரும் பார்த்துட்டாரு. பார்த்து முடித்த வகையில் 3 பேரும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க. தலைமையில் புஷி ஆனந்த் தலைமையில் மிகப்பெரிய ஒரு குழு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப 17ஆம் தேதி முடிவு பண்ணியாச்சு. வெள்ளிக்கிழமை சென்னை டு திருச்சி, திருச்சியிலேருந்து கரூருக்கு இது. மற்றபடி திருமண மண்டபத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறதா தகவல். மற்றபடி 10 மணி கரெக்டாக காலையில் வந்துட வேண்டியது. காலையில் வந்துடுவார். வந்தவுடனே 41 குடும்பத்தையும் உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு டேபிள் மாதிரி ஒதுக்கி 41 டேபிள் போட்டு டேபிள் முன்னால் உட்கார வச்சு அங்கே திருமண மண்டபத்தில் விஜய் பேசுவார். ஆனால் கூட நிர்வாகிகளோ மற்றபடி தொண்டர்களோ ரசிகர் யாரும் இருக்கக்கூடாது. நான் மட்டும் பேசி தான் மட்டும் போயிடுவார். அப்போ ஓட்டு எப்படி விடும் அப்படின்னு தெரியல. இந்த 41 குடும்பம் போட்டால் போதுமா அப்படிங்கிற கேள்வி வருது. தொண்டர்கள் புடைசூழ, நிர்வாகிகள் புடைசூழ ஒரு விஷயத்தை பண்ண முடியாத ஒரு சூழலில் இன்னைக்கு விஜய் இருக்கிறார். அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கூட்டம் அவருக்கு சூழ்கிறது அப்படிலாம் கிடையாது. தொண்டர்கள் கொஞ்சம் தான், அவரை பார்க்க வருபவர்கள் அதிகம், ரசிகர்கள். மற்றபடி வழியில் போகிறவன் அவன் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ இந்த விஜய் பேசிகிட்டு இருக்காருப்பா, விஜய் இருக்காருப்பா. இந்த அன்னைக்கு கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். குறிப்பிட்ட ஒரு வில்லன் நடிகர் வாங்கிட்டு இருந்தார், பேரை சொல்ல விரும்பவில்லை. உடனே சூழ்ந்துக்கிட்டு செல்ஃபி எடுக்க, அதை எடுக்க, விசாரிக்க அங்கனே ஒரு 10, 20, 30, 40, 50 கூட்டம் சேர்ந்துட்டு அப்புறம் அவர் போனோன்னா அதுவும் போயிட்டாங்க, முடிஞ்சு போய். இப்போ இவங்கெல்லாம் அவருக்கு ஆதரவாளர்களா? அதெல்லாம் கிடையாது.
அவர் நடிப்பை விரும்பக்கூடியவர், அவ்வளோதான். அவரை விரும்பக்கூடியவர்கள் கிடையாது. அவர் என்பது வேறு, அவருடைய நடிப்பு என்பது வேறு. நல்லா புரிஞ்சுக்கணும். அது மாதிரி விஜயை விரும்பக்கூடியவர்கள் என்பதையெல்லாம் விட விஜயோட நடிப்பை விரும்பக்கூடியவர்கள், அவ்வளோ முடிஞ்சு போச்சு. விஜய் நடிப்புக்காக வந்தப்ப அப்போ என்ன கூட்டம் கூட இல்லையா? அதெல்லாம் கிடையாது. எனக்கு அந்த கூட்டமெல்லாம் தேவை கிடையாது. ஆமாம், 41 குடும்பத்தை டேபிளில் போட்டு உட்கார வச்சு ஆளுக்கு 20 லட்ச ரூபா 70 லட்ச ரூபா முடிஞ்சு போச்சு. மற்றபடி கொடுத்துட்டு 1 ஹவர் பேசிட்டு மற்றபடி 41 பேர் படங்களையும் வச்சு அங்கேயே அந்த கல்யாண மண்டபத்தில் அஞ்சலியும் செலுத்திட்டு ஒரே 1 ஹவரில், ஆமாம் 11 மணிக்கு இல்லை 11:30 மணிக்கு கிளம்புனான்னா 1 மணிக்கு சென்னையில் இருப்பார். அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி இருப்பதாக இன்னைக்கு தகவல். மற்றபடி ஏகப்பட்ட விசாரணை அடிப்படையில் இன்னைக்கு சிபிஐனுடைய ஒரு பிடிக்கு அந்த இது போயிருக்கு. இருந்தாலும் இது இடைக்கால ஒரு உத்தரவு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு, இப்படி ஒரு சூழல். மற்றபடி பழைய நீதிபதி அவருடைய தலைமையில் விசாரணை குழு அமைச்சிருக்காங்க. மற்றபடி இதெல்லாம் வந்ததுனால இன்னைக்கு தாவேகா தொண்டர்கள் துள்ளி கொதித்து கொண்டிருக்கிறார்கள். பரவாயில்லப்பா, மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகம் வந்துருச்சு அப்படிங்கிற நிலைப்பாடில் இன்னைக்கு துள்ளி குதித்து கொண்டிருப்பதாக, மற்றபடி இனி வரும் காலங்களில் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பட்டியலிட்டு ஆலோசனை செய்து கொண்டிருப்பதாக மிகப்பெரிய ஒரு தகவலும் போயிட்டுருக்கு. எப்படியோ இந்த நாடு ஜனநாயக நாடு, யார் வேணாலும் கட்சியை ஆரம்பிக்கலாம். யாரையும் சாகடிக்காமல் பிரச்சாரம் பண்ணுங்க, யாரையும் சாகடிக்காமல் கூட்டம் போடுங்க. அதே நேரத்தில் விஜய்க்கு சொல்லிக்கொள்வது, இப்படியே எல்லா இடத்துக்கும் போகிற இடமெல்லாம் போலீஸு மனு கொடுத்து நீதிமன்றத்தில் மனு கொடுத்து அங்கே போயிட்டு உட்காந்து அப்படின்னா தொண்டர்கள் எவ்வாறு நெருங்குவார்கள்? ரசிகர்களை விடுங்க, அவன் பாட்டுக்கு போயிடுவான். ஓட்டு குத்துறவன் தொண்டர்கள் தான். அதே நேரத்தில் அவருக்கென்று ஒரு அபிமானமாக இருக்கிறவங்க தொண்டர்கள், இதுதான் அபிமானம் இருப்பாங்க இல்லையா, அவர்கள் ஒரு வகையில் தொண்டர்கள். அவங்க எப்படி ஓட்டு குத்துவாங்க, விஜய்கிட்ட பேசுவாங்க. இந்த மாதிரி போலீஸ் பாதுகாப்பு இருக்கக்கூடிய சமயத்து யாருமே பக்கத்தில் வரமாட்டேன்னா போலீஸ் விரட்டுவாங்க. எப்பா போப்பா மீண்டும் கரூர் மாதிரி 41 ஏற்படுத்தினாங்களா சாமின்னு சொல்லிட்டு விரட்டுவாங்க. அதான் உண்மை. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எதன் மூலமாக விஜய் தேர்தல் பிரச்சாரங்களை எல்லாம் செய்வார்? இல்லை அப்படியே சமூக வலைத்தள இது மூலமாகவா? அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கிறார்களா? அதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமா? தெரியல, பார்ப்போம். வரக்கூடிய காலம் 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயினுடைய பிரச்சாரம் எப்படி இருக்கும்? போலீஸ் பாதுகாப்போடு இருக்குமா? போலீஸ் பாதுகாப்போடு இருந்ததுன்னா யாரையும் பக்கத்தில் நுழைய விட மாட்டாங்க. ஆல்ரெடியே போலீஸ் தான் காரணம், போலீஸ் தான் எங்களை போக சொன்னாங்க அப்படின்னு போலீஸ் மேலே குற்றச்சாட்டு. தமிழ்நாடு அரசு இந்த அளவுக்கு செய்து நன்றி கட்டத்தனமாக தாவேகா விஜய் அவர்களின் மீதும் குற்றச்சாட்டு. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எந்த தொண்டரை பக்கத்தில் நெருங்குவான்? புரியல. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.